அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டியோட வீக்லி அனலைசஸ் வந்துட்டு வீக்லி கான்ட்ராக்ட், அதாவது வார இறுதி நாள் கான்ட்ராக்ட் அடிப்படையிலையும் மந்த்லி மாத இறுதி நாள் கான்ட்ராக்டோட அடிப்படையிலும் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது அனைத்துமே பார்த்திங்கன்னா சில குறிப்புகள் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். மார்க்கெட்டோட ரேஞ்ச் அந்த அடிப்படையில் நம்மளுக்கும், அதுக்கப்புறம் ஆப்ஷன் டேபிள் அப்படிங்கிற அடிப்படையிலையும் பார்க்கிறோம். இதில் பல விஷயங்களுக்கு நம்ம வந்து வீடியோ பதிவுகள் கொடுத்துருக்குறோம். சில வீடியோ பதிவுகள் வெகு சிலர், ரொம்ப மிக சிலர்னே சொல்லலாம். அதாவது இந்த வீடியோக்கள் ஒரு பயனில்லை, நோ யூஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இதுக்காக ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு நிகழ்வு நடந்துருது, ஒரு இடத்துல ஒரு திருட்டு நடந்துருது. அந்த திருடர்கள் யார் அப்படிங்கிற கண்டுபிடிக்க இயலாமல் அங்கே இருக்கிறாங்க காவல்துறையினர். காரணம் என்னென்னா, அங்கே வந்துட்டு எந்த எவிடன்ஸும் இல்லை அப்படிங்கிற இடத்துனால அவங்க போய் செக் பண்ணுறாங்க, ஒரு எவிடன்ஸ் இல்லை. அப்போது எப்படி அந்த திருடர்களை கண்டுபிடிப்பது அப்படிங்கிறதுல நிறையா பிரச்சனை நடக்குது. அப்போ வந்துட்டு வேறொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றுறாங்க. அவங்க வந்து ஆய்வு செய்கிறாங்க, அந்த இடத்துல வந்து ஆய்வு செய்கிறாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு, இல்லை சார், நாங்கள் இதற்கு முன்பே பல முறை வந்துட்டோம், இங்கே ஒரு எவிடன்ஸுமே நம்மளுக்கு இல்லை அப்போது அப்படிங்கிற மாதிரியே அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ அதை கேட்டுட்டு அவங்க பின்வாங்கலை, இருந்தாலும் வேறு ஏதேனும் இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு வராங்க. அப்போது அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கூந்தல், அதாவது ஒரு மனிதரோட கூந்தல், முடின்னு சொல்லுவோம், அது இருக்குது. அப்போது அதை எடுத்து ஆய்வு செய்து அதோட டிஎன்ஏ மேட்ச் பண்ணி, முதலில் இருந்த திருடர்களோட லிஸ்ட்டில் இருக்கிற டிஎன்ஏவோட மேட்ச் பண்ணி அந்த திருடரை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது நம்மளுக்கு சில விஷயங்கள் பயன் அப்படின்னு தெரியும், சில விஷயம் வந்து பயனற்றதுன்னு தெரியும். அப்போது நம்மளுக்கு கிடைக்கிற குறிப்புகள் அடிப்படையை வச்சு இது தேவை, இது தேவையற்றதுன்னு எதுவுமே ஒதுக்க முடியாது. எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது அது இருக்கிற ஒன்றை வச்சு நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் நம்ம இதற்கு முந்தைய வீடியோ பதிவு ஏடிஎம் ஸ்ட்ரைக்ஸ் நம்ம வந்துட்டு, அதாவது நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸாக இருந்த ஸ்ட்ரைக்ஸோட அடுத்த நாள் என்ன ஏடிஎம்மில் இருக்கிறதோ அதனுடைய ஸ்ட்ரைக்கோட விலை அதை விட கம்மியாக இருக்கும்னு நம்ம சொல்கிறோம். இதை வந்து எப்படி இருந்தாலும் டைம் வேல்யூ ரேட் ஆகிறது தானே அப்படின்னு ஒரு பதிவு. ஆனால் இதில் தான் பெரிய ஒரு விஷயமே அடங்கியிருக்கு. யாரெல்லாம் இந்த குறிப்பை வச்சு ஆய்வு பண்ணுறாங்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் இது பயனற்றது அப்படின்னு மனதில் ஒரு துளி தோன்றியவர்களுக்கு அவர்கள் ஆய்வு செய்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் எண்ணம் இல்லை அப்படிங்கிறது தான். இது ஒரு ஆஸ் யூஷுவல் வீடியோ அப்படின்னு கூட சிலர் தெரிஞ்சிருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம், இல்லை யாராச்சும் ஒருவருக்கு தெரியாமல் இருக்கலாம். அவர்களுக்கு இந்த வீடியோ தெரிஞ்சாலே, அவர்கள் பயன்பெற்றாலே போதும். தெரிந்தவர்களுக்கு தெரிந்து கொள்ள அல்ல இந்த வீடியோ, பழகுபவர்களுக்கும் கற்றுக்கொள்ள இருக்கிறவங்களுக்கும் யாரேனும் ஒருவர் இந்த வீடியோனால் பயன்பெற்றாலே போதும். இந்த வீடியோ நம்ம வீடியோ போடுறதெல்லாம் யாருக்குமே பயன்படாட்டியும் பரவாயில்ல, யாராவது ஒரு நபருக்கு இது பயன்பட்டாலே இந்த நான் வீடியோ போடுவதற்குண்டான திருப்தி எனக்கு இருக்க போகிறது, அதுவே எனக்கு போதும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஒவ்வொரு வாரமும் குறிப்பிட்டு பதிவு செய்கிறோம். ஒரு வாரத்தோட ரேஞ்ச் 300 புள்ளியிலிருந்து 500 புள்ளிகள் இருக்க போகிறது. அப்போது இந்த 300 to 500 புள்ளிகள் இருக்க போகிறது அப்படின்னா இது எதனெல்லாம் வச்சு இந்த ரேஞ்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு உந்துதலாக இருக்கிறது தான் ஆப்ஷன் டேபிள். இந்த ஆப்ஷன் டேபிளில் தான் யார் போட்டியாளர்கள், ஏன்னா கால் மற்றும் புட்டு தான் போட்டியாளர்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் எந்தெந்த ஸ்ட்ரைக்கு போட்டி போட்டால் ரேஞ்ச் மாறும் அப்படிங்கிறதுல தான் இதனுடைய அர்த்தமே இருக்கிறது. இதனை புரிந்து கொள்வதற்காகத்தான், இதற்காகத்தான் நம்ம வந்துட்டு எளிமையாக புரியிருக்க ஹெட்ஜ், பேர் ஹெட்ஜ், மல்டிபிள் ஹெட்ஜுன்னு நம்ம ஒரு பெயர் நம்மளாக சூட்டி அதை வந்து விளக்கம் கொடுத்துருந்தோம். அதெல்லாம் யாரெல்லாம் புரிந்திருக்காங்களோ அவர்களுக்கு இது பெரிய வாய்ப்பை உண்டாக்கும்.
மண்டே அதாவது வாரத்தோட துவக்கத்தை வச்சு அதனுடைய ஹை லோ பிரேக் அவுட்டாக வச்சு பாருங்கன்னு சொல்லியிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை 13ஆம் தேதி ஹை 17,529, லோ வந்து 17,113. அப்போ திங்கட்கிழமையோட லோவுக்கு கீழே தான் மற்ற நாட்கள் அனைத்துமே லோ பதிவு பண்ணியிருக்கு. திங்கட்கிழமை லோவுக்கு மேலே நம்மளுக்கு பதிவு பண்ணின ஹை பார்த்திங்கன்னா 1, 2, 3 நாட்கள். அப்போது வியாழக்கிழமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லோ, அதுதான் லோயஸ்ட் லோவும் இருந்திருக்கு. அந்த வாரத்தில் திங்கட்கிழமை லோவுக்கு கீழும் இருந்திருக்கு. அப்போ நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா திங்கள் வர்த்தகத்தோட லோ என்னவோ அதற்கு கீழே நம்மளுக்கு முடிஞ்சிருக்கு. அப்போது இந்த இடங்கள் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்திங்கன்னா வீக்லி ஓப்பன் அப்படிங்கிற இடத்துக்கு கீழே தான் நம்மளுக்கு க்ளோசிங் கிடச்சிருக்கு. அப்போ நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேல் இருந்தால் ஒரு பாசிட்டிவ், ஓப்பனுக்கு கீழ் இருந்தால் நெகட்டிவ்ங்கிறோம். அப்போ ஓப்பனுக்கு மேலே பாசிட்டிவாக இருக்கும்போது அதற்கு மேலே க்ளோசிங் கிடைக்கிறது இன்னும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிறது தான். இந்த பாசிட்டிவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த லோ வந்துட்டு எப்பெல்லாம் ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் ஆகுதோ அந்த லோ வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் ஜோன். ஏன்னா ஆரம்பம், அன்றைய தினத்தோட ஆரம்பம், அன்றைய வாரத்தோட ஆரம்பம், அன்றைய மாதத்தோட ஆரம்பம் எதுவாக இருந்தாலும் அந்த துவக்கத்தையே ஒரு பேஸ்டாக ஒரு யாராச்சும் ஒருத்தர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேஸ்மெண்ட் கொடுத்து அவங்களோட வாய்ப்பை நம்ம பயன்படுத்துறதுக்கு கொடுப்பாங்க. அப்போது நம்மளுக்கு ஒரு பின்புலமாக ஒரு உந்துதலுக்காக ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா அது எப்படி சப்போர்ட்டாக இருக்குமோ நம்மளுக்கு துவக்கத்தை தக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு அமைவது வந்து நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ். அப்போது ஓப்பனுக்கு மேல் முடிவுற க்ளோசிங் வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. ஓப்பன் அதையவே தக்க வைக்க முடியல, ஓப்பன் பிலோ க்ளோஸ் நடக்கிறது நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்காது. ஏன்னா ஒரு துவக்கத்தையே உன்னால் தக்க வைக்க முடியல, எப்படி உன்னால் நிலை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நம்மளுக்குள்ளே தோன்றும். அது ஒரு நெகட்டிவ். அப்போ இந்த ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் நடக்கிற ஹை வந்து நம்மளுக்கு ஒரு முக்கிய ரெசிஸ்டன்ஸாக அமையும். ஸோ இந்த சப்போர்ட்டும் சரி ரெசிஸ்டன்ஸும் சரி எப்போதெல்லாம் ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நம்மளுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஆய்வு செஞ்சால் தான் இதனுடைய அருமை உங்களுக்கு புரியும். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 679 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ரேஞ்சாக இருந்தது. கடந்த வெள்ளிக்கிழமை நம்ம வீடியோவில் பதிவு பண்ணியிருப்போம். இப்போ மார்க்கெட் இருப்பது பார்த்திங்கன்னா 17,529 ஹை, லோ வந்து 16,850. அப்போ இதற்கு இடைப்பட்ட இடத்துல சந்தை இருக்கிறதுனால ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிற விஷயம் இங்கே நடக்கலை. அப்போ அதனால் ஒரு தாக்கம் இருக்காது அப்படிங்கிறது தான் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அதனால தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பிரேக் அவுட். இப்போ இதே வந்துட்டு நம்மளுக்கு ஏதாச்சும் இந்த லோவை 16,850 வந்து நேற்று கட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சதுன்னா எப்படி இருக்கும், இல்லை 17,529 கட் பண்ணி போகிறக்குண்டான வாய்ப்பு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த ஓப்பன் பேஸ்டு நம்மளுக்கு எப்படி, இதோட லோயஸ்ட் க்ளோசிங் அப்படின்னு எடுத்துட்டால் இந்த 17,100 அமையிற வரை நம்மளுக்கு 16,985 தான் லோயஸ்ட் க்ளோசிங். இது லோயஸ்ட் க்ளோசிங், இது லோயஸ்ட் லோ. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு செல்லிங் ப்ரெஷர் வருமா பையிங் ப்ரெஷர் வருமா அப்படிங்கிறது தான். அப்போ இந்த இடங்களில் வந்துட்டு நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேலே முடிகிறதா ஓப்பனுக்கு கீழே முடிகிறதா அப்படிங்கிற குறிப்பு அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இப்போ ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் கொஞ்சம் அதிகரித்து தான் இருக்குது. இப்போ அட்டவணைப்படி மார்ச் 23ஆம் தேதி முடிவுற கான்ட்ராக்ட் படி 17,000 புட், 17,100 கால், 17,200 கால், 17,100 புட், 16,900 புட், 17,300 கால் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த முதலில் இரண்டை நாம் பார்க்கும் பொழுது இதில் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்கல் உள்ளது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. இந்த ஸ்ட்ராங்கல் தான் நம்மளுக்கு ஹெட்ஜுன்னு நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ இதனுடைய ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு 142 + 58, அப்போ 200 ரூபாய் ப்ரீமியம் வருகிறது. அப்போ 17,000 இடத்துல இருந்து 200 பாயிண்ட்டை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். 17,000 அப்படிங்கிற இடத்துலேருந்து 17,100ங்கிற இடத்துலேருந்து 200 பாயிண்ட்டை ப்ளஸ் பண்ணணும்.
அப்போ நம்மளுக்கு என்ன வருகிறது அப்படின்னா 17,300, இது 16,800. அப்போ 16,800 டு 17,300க்குள் இருக்க அதிகமான வாய்ப்பு, அதற்கு உந்துதலாக இருக்கக்கூடிய எட்ஜ் தான் 17,000 டு 17,100. இதனுடைய நடுநிலை 17,050. அப்போ இதனுடைய பிரேக் ஈவன் பாயிண்ட் நம்மளுக்கு 17,050ற்கு கீழ் நிலை பெற்றால், 17,050ற்கு மேல் நிலை பெற்றால் அதனுடைய தாக்கம். இதில் பிரேக் அவுட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நம்மளுக்கு வீக்லி பிரேக் அவுட்டாக பார்த்தா 16,850க்கு கீழே போனால் தான் அந்த பிரேக் அவுட் உள்ள வரும். மேலே போச்சுன்னா 17,500 தாண்டணும். அப்போ இதற்கு உட்பட்டு சந்தை இருக்கிறது வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வருமா வராதா அப்படிங்கிறத நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். அடுத்து 17,100 காலும் 100 புட்டும் ஒரு ஸ்ட்ரேடல் அப்படிங்கிற இடத்துல எடுத்துக்கிட்டா 142, 91, அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு 230 புள்ளி. அப்போ 17,100ல் இருந்து 230 ஆட் பண்ணுங்கள், 17,100ல் இருந்து 230 மைனஸ் பண்ணுங்கள். அப்போ கிட்டத்தட்ட 16,870, இந்த பக்கம் 17,330. இதற்குள் சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். அதன் அடிப்படையில் தான் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கல் இருக்குது பாருங்க. 16,900 புட் 17,300, அப்போ 16,900 17,300. இதனுடைய டோட்டல் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 85 ரூபாய் வரும். அப்போது இந்த 85 அப்படின்னா 17,385ம் 16,815ம் நம்மளுக்கு மிக முக்கிய ரேஞ்சாக இதற்குள் இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும் சந்தை. அடுத்தது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி, இது நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு பெரிய ஆக்ரோஷமான, அதாவது ஒரு பெரிய நியூஸ் வந்து மார்க்கெட்டில் இல்லை. அப்போ இந்த இடத்துல என்னன்னா நம்மளுக்கு டெக்னிக்கல், நம்மளுடைய டெக்னிக்கல்குள்ளே இருக்கிற மார்க்கெட் என்ன சொல்ல வருதோ அதுதான் வாய்ப்பாக இருக்கும். ஒரு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் இல்லை அப்படிங்கிறத இவங்க இண்டிகேட் பண்ணுறாங்க. அப்போது இவங்களோட எல்லைகள் அப்படி தான் நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 17,000க்கும் 17,200க்கும் பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கணும். இதுதான் உண்மையான விலை. இப்போ 208 ரூபாய் கால் இருக்கிறது. 17,200 புட் பார்த்தீங்கன்னா 138 ரூபாய் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் 346. அப்போ 146 ரூபாய் அதிகமான டைம் வேல்யூ இருக்குது. இந்த 146 தான் இவங்க பிரிச்சுக்க போகிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 17,200 86 ரூபாய், 17,000 பார்த்தீங்கன்னா 58 ரூபாய். அப்போ எவ்வளோ வருது? 144 ரூபா வருது. அப்போ இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஆப்ஷன் அப்படிங்கிறது ஏமாற்று பொருளில் உங்களுக்கு இது வந்து நம்மளாக செயற்கையாக அமையக்கூடியது. அப்போ செயற்கையாக அமையக்கூடியதுன்னா அவங்க அந்த ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி தான். அப்போ மார்க்கெட்டோட நிகழ்வுக்கு இவங்க வந்துட்டு இவங்க கட்டிருந்து வர டைம் வேல்யூ, அதாவது இவங்க கட்ட இன்ட்ரென்சிக் வேல்யூலேருந்து டைம் வேல்யூ என்ன எரோட் ஆகுதோ அந்த எரோட் ஆகிற விலை தான் அவங்களுடைய எதிராளியோட விலையாக இருக்க போகிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருகிறது. அப்போ இதனை சற்று நல்லா கவனித்தாலே உங்களுக்கு எளிமையாக புரியும். அதனால் இதனை தெரிந்து கொண்டு தான் நீங்கள் வியாபாரம் செய்யணும். அப்போ தான் மார்க்கெட்டோட ரேஞ்ச் தெரியும். அதனால் இது செயற்கை. அப்போது இது இயற்கையாக நடக்கிற டிமாண்ட் அண்ட் சப்ளை கிடையாது. இயற்கையாக வர டிமாண்ட் அப்படின்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும், சப்ளைனா நம்மளுக்கு ப்ரைஸ் டவுன் ஆகணும். இது வந்து இயற்கையாக நடக்கலை, இங்கே வந்துட்டு ஆப்ரேட்டட் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். அப்போ இது ஆப்ரேட் தான் பண்ண போகிறாங்கங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ அந்த ஆப்ரேட் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணியோ நம்மளுக்கு வந்துட்டு என்ன வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் விலை அடிப்படையில் தான். ஏன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்ம இதுவரை பார்க்கறது இல்லை அப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நிறுவனத்தோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உண்டான இன்கம் அல்லது சேல்ஸ்னு வச்சுக்கலாம், மைனஸ் நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ், அதை கழித்து வர்றது பாசிட்டிவில் இருந்தால் நம்மளுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது பொருள். இந்த இடத்துல எனக்கு சேல்ஸ், அதாவது இன்கம்மை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணலை, நான் எக்ஸ்பென்ஸை வந்து குறைச்சி
நான் ப்ராஃபிட் காமிக்கிறேன் அப்படின்னா இந்த ப்ராஃபிட் வந்துட்டு நிலை பெறாத ப்ராஃபிட். இது வந்து நிறுவனத்துக்கு வந்துட்டு நல்ல அடித்தளத்தை வகுக்காது. எப்போ வந்து சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணி எக்ஸ்பென்ஸும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அல்லது டிக்ரீஸ் பண்ணலாம், அப்போவும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிறது தான் ஒரு ஹெல்த்தின்னு சொல்லலாம், வெல்த்தின்னு சொல்லலாம். அந்த ப்ராஃபிட் தான். அப்போ அது போல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளோடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது டிமாண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஒரு நார்மல் டேஸோட டிமாண்டுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் டேவோட டிமாண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நார்மல் டேயில் வாங்கலாம், வாங்காமல் கூட தவிர்க்கலாம். ஆனால் ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட் ஒரு ஃபங்க்ஷன் டே அன்றைக்கி விலை என்ன அதிகமாக இருந்தாலும் அந்த பொருளை வாங்கியே ஆக வேண்டும். அப்போது இது ஆர்டிஃபிஷியல் டிமாண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போது இந்த இடங்களில் ஆர்டிஃபிஷியலாகத்தான் டிமாண்ட் க்ரியேட் பண்ணப்படுகிறது. அதனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி, அடுத்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி இல்லை அப்படிங்கிற காரணம் என்ன, 10 பேர் வந்து ஒரு ஆக்ஷனுக்கு போகிறாங்க. அவங்க விலை ஏற்றத்திற்கும் கடைசியில் 2 பேர் பண்ணுவாங்க. 10 பேர் இருக்கும்போது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மெல்லமாக இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் கடைசியில் ஒரு 2 பேர் இருப்பாங்க, அவங்க ஒரு ஸ்டேட்டஸ் ப்ராப்ளத்துக்குள்ளே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, யாராச்சும் விட்டு கொடுக்கலன்னா அப்போ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மிக பெருசாக ஏறும். அப்போ அங்கே இருக்கிறது 2 பேர் தானே, அப்போ டிமாண்ட் கம்மி தானே, அப்போ ப்ரைஸ் ஏறக்கூடாதே. 10 பேர் இருக்கும்போது டிமாண்ட் அதிகம் தானே, அப்போ ப்ரைஸ் நல்லா ஏறணுமே. அப்படிங்கிற வித்தியாசத்தை அடிப்படையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு அடிபட்டு போயிடும். அதனால் நம்மளுக்கு எத்தனை பேர் இருக்காங்கங்கிறது முக்கியம் இல்லை, வேல்யூம் எவ்வளோ இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, அவர்கள் ப்ரைஸை விட்டு கொடுக்க எண்ணம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் முக்கியம். என்ன வேல்யூம் கம்மியாக இருக்கும்போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஸ்டேபிளாக நிற்காது, அவ்வளோதான் விஷயம், லாஜிக். அடுத்தது இது வந்து மார்ச் 29ஆம் தேதி கான்ட்ராக்டில் 17,000 புட், 17,100 கால், 17,500 கால், 17,000 கால் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, 17,100 புட் கொடுத்துருக்காங்க. அப்போ மார்க்கெட் 17,000 to 17,100 ரொம்ப முக்கியம். அதற்கு கீழ் நிலை பெற்றாலோ அதற்கு மேல் நிலை பெற்றாலோ சந்தையோட பயணம் மாறும். இதில் இம்ப்ளைடு மந்த்லி கான்ட்ராக்டில் நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலிட்டி கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதை வந்து ஒரு மந்த நிலையை உருவாக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா வீக்லி கான்ட்ராக்ட், இது மந்த்லி கான்ட்ராக்ட். இதோட குறிகளை 17,090 to 17,242, வைட் ரேஞ்ச் 16,867 to 17,333. இதே மந்த்லி ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 16,967 to 17,320, வைட் ரேஞ்ச் 16,742 to 17,453 இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.